நேரத்தில் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் நம்முடைய அழைப்பில் இருக்கிறார். சார், இப்போ சென்னை அண்ணா சாலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விபத்து, இதன் மூலமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் வந்து ஒரு போக்குவரத்து செல்ல முடியாத நிலை இருக்குது அப்படின்றாங்க. போக்குவரத்துக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா சார்? போக்குவரத்து அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கிற பள்ளம் ஏற்பட்டிருக்கிறதுனால போக்குவரத்தை டைவர்ட் பண்ணி வேற வழியில பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறுவதால் தான் அந்த பள்ளம் ஏற்பட்டிருப்பதாக எங்களுடைய போக்குவரத்து துறை சார்ந்த அதிகாரிகள் அந்த இடத்துல இருந்து அந்த பேருந்தை மீட்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மெட்ரோ ரயில் நிர்வாகத்திடமும் அதற்குண்டான அந்த நிகழ்வுக்குண்டான விளக்கங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. அரசு பேருந்து வந்து விழுந்திருக்கிறது. அரசு பேருந்துல வந்து இப்போ இன்னைக்கு வந்து கூட்டம் அதிகமாக இல்லை அப்படின்னால பெரிய காயம் இல்லை. இது போன்ற இந்த அண்டர் கிரவுண்ட்ல நடக்கக்கூடிய இந்த பணிகளால் அடிக்கடி இது போன்ற விபத்துகள் நடப்பதாக சொல்லப்படுகிறது, சின்ன சின்ன விபத்துகள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? இல்ல, வண்டி பேருந்து நிறுத்தத்துல வண்டி நிற்கும் பொழுது அந்த பள்ளம் ஏற்பட்டுருச்சு. நமக்கு பேருந்து நம்முடைய அரசு பேருந்துக்கு முன்னாடி ஒரு கார் ஒன்னதுல அந்த விபத்துல சிக்கி இருக்கு. அந்த பேருந்துல 35 பேர் பயணம் செய்திருக்காங்க. அவங்களுக்கு யாருக்கு எந்த ஒரு காயங்களோ எதுவும் இல்லை. இப்போ அந்த காரை எடுத்துட்டாங்க. இப்போ பேருந்தை மீட்பதற்குண்டான வேலைகளை மெட்ரோ ரயில் நிர்வாகம், எங்களுடைய போக்குவரத்து துறை சேர்ந்த அதிகாரிகளும் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த வழித்தடத்தை மிக விரைவில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு அந்த சாலைகளை சீர் செய்து மிக விரைவில் அது போக்குவரத்து இயக்குவதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும். சார், அதே நேரத்தில் வந்து இது போன்ற பள்ளங்கள் அடிக்கடி ஏற்படுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், அண்ணா மேம்பாலத்தில் பக்கத்தில் வந்து நுரை பொங்கி வெளியில் வந்த நிகழ்வு எல்லாம் வந்தது. அடிக்கடி பள்ளங்கள் ஏற்படக்கூடிய நிகழ்வு எல்லாம் வருகிறது. இதுக்கு காரணம் லீஸ் சாயில், அதாவது ஒரு நெகிழ்வுத்தன்மை இருக்கக்கூடிய மண் அப்படின்றாங்க. இதெல்லாம் முன்பே வந்து இந்த பரிசோதனை செய்தான இந்த முயற்சிகள் எல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. பரிசோதனைகள் வந்து சரியாக செய்யப்படவில்லையா? அது மெட்ரோ ரயில் நிர்வாகத்தினுடைய வேலை. இருந்தாலும் சாயல் டெஸ்ட் பண்ணாம அந்த வேலைகளை ஆரம்பிக்க மாட்டாங்க. இனிமேல் இது மாதிரி ஒரு விபத்துகள் நடக்காம பார்த்துக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம எடுக்க வேண்டும். இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, அந்த பகுதி உங்களுக்கு தெரியும் ரொம்பவே முக்கியமான ஒரு இடம். கடற்கரைக்கு செல்லக்கூடியவர்கள் வரக்கூடிய அந்த இடமாக இருக்கிறது. இந்த போக்குவரத்து எப்ப சார் சீராகும்? இப்ப அங்க எங்களுடைய நிதித்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அந்த பகுதியில் இருந்திருக்கிறார். அருகாமையில் இருந்தது அந்த இடத்துல ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். மிக விரைவில் அந்த கார்பரேஷன், சென்னையினுடைய நம்ம கார்பரேஷனுடைய அதிகாரிகள் எல்லாம் அந்த பகுதியில் அந்த சாலைகளை சீர் செய்து மிக விரைவில் போக்குவரத்து நடைபெறுவதற்குண்டான வேலைகளில் ஈடுபடுவார்கள். சார், அதே போல அடிக்கடி இது போன்ற சின்ன சின்ன பள்ளங்கள் ஏற்படக்கூடிய அந்த சம்பவங்கள் நடக்கிறது. இப்போ வந்து மீண்டும் ஒரு பரிசோதனை, ஒரு மறுபரிசோதனை செய்ய வேண்டிய இந்த சாலைகள் எல்லாம் மறுபரிசோதனை, குறிப்பாக இந்த மெட்ரோ ரயில் அண்டர் கிரவுண்ட்ல போகக்கூடிய இடங்கள்லாம் மறுபரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கா? அது மெட்ரோ ரயில் நிர்வாகம் தான் பார்க்கணுங்க. எப்படிங்கிறது சாயல் டெஸ்ட் மறுபடியும் அதை பண்றாங்களா இல்லையா, இது மாதிரி விபத்து நடக்காமல் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவர்கள் தான் மேற்கொள்ள வேண்டும். அது சம்பந்தமாக எங்களுடைய போக்குவரத்து துறை சார்ந்த அதிகாரிகள் ஒரு இடத்துல அந்த சம்பந்தமாக கலந்து ஆலோசனை செய்வார்கள். சார், இப்ப இது மாதிரியான இந்த பள்ளங்கள் ஏற்படக்கூடிய விபத்துகள் மக்களிடம் ஒரு பீதியை ஏற்படுத்தாதா, சாலையில வாகன ஓட்டிகளிடம்? கேட்கல சரி. மெட்ரோ ரயில் பணிகள் நடக்கக்கூடிய அந்த சாலையில பயணிக்கிறப்போ ஒரு பீதியை ஏற்படுத்தாதா? இது இப்ப கிட்டத்தட்ட மெட்ரோ ரயில் விபத்துல இது பெரிய பள்ளம் இதுதான் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது சின்ன சின்ன இருந்ததுதா சொல்றாங்க. இனி அந்த நிர்வாகம் தான் அது சரி செய்து அந்த இது போன்ற ஒரு பள்ளங்கள் விபத்துகள் நடக்காமல் இருப்பதற்குண்டான நடவடிக்கைகள் அவர்கள் தான் மேற்கொள்ள வேண்டும்.